अमृतं क्षरन्तीं सरस्वतीं संस्कृतकामधेनुं त्वत्प्रेयसश्रवणयोः अमृतायमानां तुल्यां त्वदीयमणिनूपुरसिञ्चितानां गोदे त्वमेव जननी त्वदभिष्टवार्हां वाचं प्रसन्नमधुरां मम संविदेहि जयतीयाश्रितसन्त्रास द्वान्तविध्वंसनोदयः प्रभावान् सीतया देव्या परमव्योमभास्करः पूजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविताशाखां वन्दे वाल्मीकिकोकिलं वाल्मीकिर्मुनिसिंहस्य कवितावनचारिणः शृण्वन् रामकथानादं कोणयादिपदाङ्गतिम् असाध्यसाधकस्वामिन्ने असाध्यं तव किं वद रामदूतकृपासिन्धो मत्कार्यं साधय प्रभो रामदूतकृपासिन्धो मत्कार्यं साधय प्रभो. சக்கரவர்த்தி திருமகனுடைய ஸ்ரீமத் ராமாயணத்தில் யுத்தகாண்டத்தை நாம் அனுபவிச்சுட்டு இருக்கோம். அதில் வானராதிகள்லாம் ராட்சசாலாம் ராவணன் ரொம்ப மாணவர்களிடத்தில் கோபம் ஜாஸ்தியாக போய் ஆக்ரோஷமாக தாக்க ஆரம்பிச்சுடுறான். ராமனிடத்தில் கோபம், இளையபெருமானிடத்தில் கோபம், அவளை ஜெயிக்க முடியலையே, நிறைய பேர் வதமாயிட்டாலேங்கிற கோபத்தினால ஆக்ரோஷத்தினால வானரால ராட்சச கூட்டங்கள்லாம் தாக்குறது. ராவணனும் தாக்க ஆரம்பிச்சுட்டான். அவள்லாம் அந்த போய் ராமனிடத்தில் போய் சரணடைகிறா. ரொம்ப எங்களை ஹிம்சப்படுத்துகிறா, எங்களால் தாங்க முடியல அப்படின்னு ராமனிடத்தில் சொல்கிறா. ராமனிடத்தில் கேட்டுக்கிறா. ராமபிரான் ரொம்ப துக்கப்படுறது. நம்மளால எல்லாருக்கும் கஷ்டமாயிடுத்து, இவாளுக்கு நம்ம அபயம் கொடுக்கணுமே, இனிமேல் நாம் பொறுமையாக இருக்கக்கூடாதுன்னு சக்கரவர்த்தி திருமகன் வில்லை எடுத்துட்டு புறப்படுறார். புறப்படும் பொழுது திருவடின்னு சொல்லக்கூடிய ஆஞ்சநேயன் ராமனிடத்தில் வந்து விஞ்ஞாபிக்கிறார். தேவரீர் புறப்படுற பட்சத்தில் கருடாவனுடனா விஷ்ணு பரமாத்மா எப்படி இருந்து யுத்தம் பண்ணுவாரோ அந்த மாதிரி அடியேன் முதுகில் எழுந்தருளி ராவணனை வதம் பண்ணணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார். யுத்த சமயத்தில் நான் கைங்கரியம் பண்ணுறேங்கிற ஆஞ்சநேயன். அதனால் அவர் முதுகை காண்பிக்க சக்கரவர்த்தி திருமகன் எழுந்தருள்றார். அதுதான்